வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் தமிழ் வீக். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, நம்மளுடைய பீஸ்ட் அண்ட் கார்னர் ப்ராக் லெஸ்னர பத்தி தான் பார்க்க போறோம். ப்ராக் லெஸ்னர் பத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் போய்க்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்த கேள்விப்பட்டு நானே ஒரு நிமிஷம் ஷாக்கிங் ஆயிட்டேன். அது என்ன விஷயம் அப்டின்னா, 2024ல நடக்கப் போற ஹால் ஆஃப் ஃபேம்ல நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர நம்மளுடைய WWE இன்டேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவுல இருக்காங்களாம். ஏன்னா ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிறது ரெஸ்லிங் பண்ணி முடித்தவங்கள தான் நம்மளுடைய ஹால் ஆஃப் ஃபேமில் சேர்ப்பாங்க. நம்மளுடைய இப்போ ரெய்மஸ் ஸ்டுடியோ, நம்மளுடைய எட்ஜு, அண்டர்டேக்கரு, கோல்டுபர்க்கு அது மாதிரி ரெஸ்லிங் கெரியர்லேருந்து அதாவது என்னால் ரெஸ்ல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ரிட்டையர் ஆகிறவங்கள தான் நம்மளுடைய ஹால் ஆஃப் ஃபேமில் சேர்ப்பாங்க. ஆனால் நம்மளுடைய ப்ராக் லெஸ்னரை நம்மளுடைய WWE சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய முடிவில் இருக்காங்களாம். ஏன்னா நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர் இருக்கிறதுக்கு இன்னும் 20, 25 வருஷத்துக்கு கம்பீரமாக ஃபைட் பண்ணுறவர் நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர். அவரை கொண்டு போய் நம்மளுடைய WWE ஹால் ஆஃப் ஃபேமில் இன்டெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான முடிவு, ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுடைய ப்ராக் லெஸ்னரை எதுக்கு ஹால் ஆஃப் ஃபேமில் நம்மளுடைய WWE இன்டெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கான ரீசனையும் நம்மளுடைய WWE என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர் வந்து ஒரு பொண்ணுட்ட தப்பாக நடந்துக்கிட்டான். அந்த இஷ்யூஸ் இருக்குது. அதனால நம்மளுடைய ஃபேன்ஸ் எல்லாம் இதை மறக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய ப்ராக் லெஸ்னரை ஹால் ஆஃப் ஃபேமர் ஆக்கி, நம்மளுடைய ஃபேன்ஸ் மத்தியில ஒரு பெரிய ஒரு மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்ணி, அதாவது ப்ராக் லெஸ்னர் இது மாதிரி பொண்ணுட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே மறக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் WWE இது மாதிரி பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு நியூஸ் போகுது. என்ன பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர வேற எப்படி வேணுமாலும் இது பண்ணலாம். ஆனா ஹால் ஆஃப் ஃபேம்ல கொண்டு போய் இன்டெக்ட் பண்றதுங்கிறது ஒரு தவறான முடிவு. நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர் வந்து ஒரு பொண்ணோட தப்பா நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்கு மூல காரணம் யாரு அப்புட்னா, நம்முடைய வின்ஸ் மெக்மன் தான். அவரே இப்ப கம்பீரமா சுத்துறாரு. அதாவது என் மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிற மாரி சுத்துறாரு. ஏன்னா நம்மளுடைய WWE வந்து அந்த வின்ஸ் மெக்மனே சும்மா விட்டுட்டாங்க. ஆனா ப்ராக் லெஸ்னர மட்டும் புடிச்சுக்கிட்டாங்க. இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சத்தியமா தெரியல. அதுக்கு இவனுங்க பண்ண ஒரு தப்புக்காக நம்மளுடைய ப்ராக் லெஸ்னரோட ஒட்டுமொத்த கெரியர் வாழ்க்கையும் நம்மளுடைய WWE முறியடிக்க பார்க்குறானுங்க. இது இல்லாம நம்மளுடைய WWE என்ன சொல்றாங்க அப்புட்னா, ஹால் ஆஃப் ஃபேம்ல இன்டெக்ட் பண்ணி, அதாவது ஃபேன்ஸ் மத்தியில இருக்கிற ஒரு அந்த அவேர்னஸ போக்கிட்டு நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர திரும்பி நாங்கள் WWEக்கு ரிட்டர்ன் கொண்டுட்டு வருவோம். அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஹால் ஆஃப் ஃபேம்ல இன்டெக்ட் பண்றதே அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தப்புன்னே சொல்லுவேன். இதில ஹால் ஆஃப் ஃபேம் இன்டெக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் நாங்க WWEக்கு நாங்க அதாவது ப்ராக் லெஸ்னர கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த விதத்தில சாத்தியம்னு தெரியல. ஏன்னா நம்மளுடைய WWE ஹால் ஆஃப் ஃபேம்ல நம்முடைய ப்ராக் லெஸ்னர சேர்த்துட்டாங்க அப்படின்னா, நாம நெனச்சு பார்க்காத விதமா நம்மளுடைய WWE நமக்கான சிறப்பான செய்கைகள பண்ணி வச்சுருவாங்க. அதாவது ப்ராக் லெஸ்னர் அதுக்கப்புறம் WWEக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, வராம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்னோட என்னோட ஒப்பீனியன் படி ப்ராக் லெஸ்னர ஹால் ஆஃப் ஃபேம்ல இன்டெக்ட் பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட ஒப்பீனியன் படி ப்ராக் லெஸ்னர் 2024ல நடக்கப் போற ஹால் ஆஃப் ஃபேம்ல இன்டெக்ட் பண்ணா நல்லா இருக்குமா? பண்ணாம இருந்தா நல்லா இருக்குமா? அப்படிங்கிற உங்களோட கருத்த மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதாவது ப்ராக் லெஸ்னர் ஃபேன்ஸு இது எந்த அளவுக்கு ஒரு வலிக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் WWE இது மாரி பண்றாங்க. உங்களுக்கு புடிச்சிருக்கு அத ஹால் ஆஃப் ஃபேம்ல இன்டெக்ட் பண்றது புடிச்சிருக்கா? புடிக்கலையா? உங்களோட கருத்த மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பா. போன வாரம் நம்மளுடைய லிவ் மார்கனுக்கும், நம்மளுடைய நயா ஜாக்ஸுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சு போன வாரம் நடந்திருக்கும். அந்த மேட்ச்ல நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் வந்து நம்மளுடைய நயா ஜாக்ஸ அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அட்டாக் பண்ணதுனால அந்த மேட்ச்சு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த வாரம் நடந்த மண்டே நைட் ராவ்ல நம்மளுடைய நயா ஜாக்ஸுக்கும், நம்மளுடைய பெக்கி லிஞ்சுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல நம்மளுடைய லிவ் மார்கன் வந்து நம்மளுடைய இப்ப நயா ஜாக்ஸ அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அதாவது போன வாரம் வந்து நம்மளுடைய நயா ஜாக்ஸுக்கும், லிவ் மார்கனுக்கும் மேட்ச் நடந்தப்போ நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் வந்து அட்டாக் பண்ணாங்க. இந்த வாரம் பெக்கி லிஞ்சுக்கும், நயா ஜாக்ஸுக்கும் மேட்ச் நடந்தப்போ நம்மளுடைய லிவ் மார்கன் வந்து அட்டாக் பண்ணாங்க. அதாவது இவங்க 3 பேத்துக்குள்ளேயே தான் ஸ்டோரி லைன் போகுது. இந்த ஸ்டோரி லைன் அதாவது ஏற்கனவே நம்மளுடைய பெக்கி லிஞ்சுக்கும், நம்மளுடைய ரியா ரிப்ளிக்கும் ரெசல்மேனியா 40ல வுமன்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு மேட்ச் இருக்கு. ஏன்னா இந்த மேட்ச்ல நம்மளுடைய லிவ் மார்கனும் இந்த மேட்ச்ல ஆட் ஆவாங்க அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் போகுது. இது இல்லாம நம்மளுடைய நயா ஜாக்ஸ் கூட இந்த மேட்ச்ல ஆட் ஆவாங்க. அதாவது ஒரு ஃபேட்டல் 4 வே மேட்சா கூட நம்ம ரெசல்மேனியா 40ல இந்த மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய அப்டேட் இருக்கு. அதாவது நம்மளுடைய ரியா ரிப்ளே விசஸ் பெக்கி லிஞ்ச் விசஸ் நயா ஜாக்ஸ் விசஸ் லிவ் மார்கனுக்கான ரா வுமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் ரெசல்மேனியா 40ல இது ஒரு ஃபேட்டல் 4 வே மேட்சா நடக்கிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு
அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் போய்க்கிட்டு இருக்கு. ஏன் இந்த மேட்ச சிங்கிள்ஸ் மேட்சாவே அதாவது நம்மளுடைய பெக்கி லிஞ்சுக்கும், நம்மளுடைய ரியா ரிப்ளைக்கும் சிங்கிள்ஸ் மேட்சாவே வைக்கலாமே. இத எதுக்கு ஒரு ஃபேட்டல் 4 வே மேட்சா கன்வெர்ட் பண்றாங்க அப்புட்ன்னா, நம்மளுடைய ரியா ரிப்ளைய சாம்பியன் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் யார்ட்டயுமே தோக்காம நம்மளுடைய ரியா ரிப்ளைய வச்சிருக்காங்க. அவங்கள கொண்டுட்டு போயிட்டு ஒரு சிங்கிள்ஸ் நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் கூட மோத வச்சு, திடீர்னு தோக்க வச்சா அவங்களுக்கான ஒரு ஹைப்னஸ் குறைஞ்சிரும் அப்படிங்கிறக்காக, இந்த மேட்ச்ல ஒரு ஃபேட்டல் 4 வே மேட்சா கன்வெர்ட் பண்ணா, யாரையாவது ரோல் பண்ணியாவது நம்மளுடைய யாராவது இதில வின் பண்ணிருவாங்க. அப்படி வின் பண்ணாலும் நம்மளுடைய ரியா ரிப்ளைக்கு எந்த விதமான ஒரு பாதிப்புமே இருக்காது. அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய WWE இந்த ஒரு முடிவை எடுக்குறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் போகுது. ஏன்னா, நம்மளுடைய WWE பண்றதுலயே இது ஒரு நல்ல முடிவா தான் இருக்கு. ஏன்னா, நம்மளுடைய லிவ் மார்கனும் ஒரு மிகப்பெரிய ஒரு டேலண்டான ஒரு ரெஸ்லர். அது இல்லாம ஃபார்மர் வுமன் சாம்பியன் கூட நம்மளுடைய அதே மாரி நம்மளுடைய பெக்கி லிஞ்சும் சரி, நம்மளுடைய ரியா ரிப்ளையும் சரி, நம்மளுடைய நயா ஜாக்ஸும் சரி. ஏன்னா 4 பேருமே ஒரு டேலண்டான ரெஸ்லர் தான். ஏன்னா, இவங்க 4 பேத்துக்குமே அப்படி ரெசல்மேனியா 40ல ஒரு மேட்ச் கொடுத்த மாரி ஆவும். அது இல்லாம இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணாலும் எந்த ஒரு ரெஸ்லருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இருக்கும். அதேமாரி நம்மளுடைய ரியா ரிப்ளை வந்து அவங்க சாம்பியனா வந்து யார்ட்டயும் தோக்காம தான் வச்சிருக்காங்க நம்மளுடைய WWE. இதனால அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இருக்கிறதுக்காக நம்மளோட WWE வைக்கிற இந்த ஒரு மேட்ச் நல்லா தான் இருக்குது ஆனா. நம்மளோட WWE நல்லா தான் யோசிக்கிறானுங்க. ஆனா, ஒரு சில பேத்துக்கு மட்டும் ஏன் இ அதாவது உள்நோக்கத்தோட யோசிக்கிறாங்க அப்படின்னு சத்தியமா தெரியல. ஏன்னா, இப்ப ரெசல்மேனியா 40ல நம்மளுடைய ஒரு ஃபேட்டல் 4 வே மேட்சா WWE நடத்த போறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு நியூஸ் போகுது. ரெசல்மேனியா 40ல ரியா ரிப்ளைக்கும் நம்மளுடைய பெக்கி லிஞ்சுக்கும் சிங்கிள்ஸ் மேட்ச்லயே அதாவது வுமன் சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்தா நல்லா இருக்குமா? இல்ல இந்த மேட்ச் ஒரு ஃபேட்டல் 4 வே மேட்சா நடந்தா நல்லா இருக்குமா? அப்படிங்கிற உங்களோட கருத்த மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணு நண்பா. உங்களோட 16 டைம் வேர்ல்ட் சாம்பியனான ஜான் சீனாவுக்கு இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்காம். அத இப்ப நம்மளுடைய ஜான் சீனாவ இப்ப சொல்லியிருக்காரு. அதாவது எனக்கு ஒன் மோர் டைம் அதாவது நான் ரெஸ்லிங் கரியர்லேருந்து ரிட்டயர்மெண்ட் ஆகுறதுக்குள்ள நான் ஒரு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற மாரி நம்மளுடைய ஜான் சீனா சொல்லியிருக்காரு. அது இல்லாம நம்மளுடைய ஜான் சீனாட்ட இன்னொரு கேள்வியும் ஒண்ணு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்க 16 டைம் வேர்ல்ட் சாம்பியனா இருக்கீங்க. இந்த சாம்பியன்லயே நீங்க உங்களுக்கு புடிச்ச சாம்பியன் எது? அப்படின்னு சொல்லி ஜான் சீனாட்ட கேட்டதுக்கு, அவர் சொன்ன ஒரே பதில் என்னன்னா, இப்ப நான் ஆசைப்படுற ஒரே இது என்னன்னா, எனக்கு வந்து ரெஸ்லிங் கரியர்ல ஓய்வு பெறக்குள்ள எனக்கு ஒரு சாம்பியன்ஷிப் வேணும். அந்த சாம்பியன் தான் எனக்கு ரொம்ப புடிக்கும். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீமா அமையும். அந்த சாம்பியன் வந்து அப்படின்னு நம்மளுடைய ஜான் சீனா சொல்லியிருக்காரு. ஏன்னா, நம்மளுடைய ஜான் சீனா 16 டைம் வேர்ல்ட் சாம்பியனா ஆயிட்டாரு. அதாவது அவரோட கடைசி ஆசைன்னா, ஒன் மோர் டைம் அதாவது 17 டைம் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஜான் சீனாவோட கனவு. இது இல்லாம நம்மளுடைய ஜான் சீனா வந்து இன்டர்கன்டினென்டல் சாம்பியனை மட்டும் வின் பண்ணிட்டாரு அப்படின்னா, நம்மளுடைய ஜான் சீனா கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆயிருவாரு. அது இல்லாம ஒரு WWE சாம்பியன் இல்ல வேர்ல்டு சாம்பியன் இது மாரி ஒரு சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணிட்டாரு அப்புட்ன்னா, நம்மளுடைய ஜான் சீனா 16 டைம் வேர்ல்ட் சாம்பியனா இருக்கவரு 17 டைம் சாம்பியன் ஆயிருவாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜான் சீனாவோட கனவு ஃபுல்ஃபில் ஆயிரும். இதுதான் நம்மளுடைய ஜான் சீனாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு அப்படின்னு நம்மளுடைய ஜான் சீனாவே சொல்லியிருக்காரு. எத்தன பேத்துக்கு நம்மளுடைய ஜான் சீனா 17 டைம் சாம்பியன் ஆவறது புடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. அது இல்லாம உங்களோட ஜான் சீனா ஒரே ஒரு சாம்பியன் தான் இன்னும் வின் பண்ணாம வச்சிருக்காரு WWEல. அது என்ன சாம்பியன்னா, இன்டர்கன்டினென்டல் சாம்பியன். அந்த சாம்பியனை மட்டும் ஜான் சீனா வின் பண்ணிட்டாரு அப்படின்னா, கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆயிருவாரு. இதுதான் நம்மளுடைய ஜான் சீனாவுக்கு ஒரு தடையா இருக்கிறதுன்னா, இன்டர்கன்டினென்டல் சாம்பியன். இத மட்டும் தலைவர் வின் பண்ணிட்டாரு அப்படின்னா, இவரு தான்டா கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் நம்மளுடைய ஜான் சீனா வாங்கிருவாரு. எத்தன பேத்துக்கு ஜான் சீனா கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆவறது புடிச்சிருக்கு, புடிக்கல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாம நம்மளுடைய ஜான் சீனாவோட கடைசி ஆசை அவரு சாம்பியன் ஆவணும் அப்படிங்கிறது தான். அந்த கனவு WWEல நிறைவேறுமா? இல்ல நிறைவேறாமயே அது போயிருமா? அப்படிங்கிற உங்களோட கருத்த மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பா. வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பா.